நம்ம சென்னை டீமில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி நம்ம கன்வே வந்து அடுத்த மேட்ச் விளையாட போகிறாருங்க. நம்ம சென்னையோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேஞ்ச் ஆக போகுதுங்க. இப்போதைக்கு நம்ம சென்னை பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளாண்டு 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வேறு இருக்காங்க. அடுத்தடுத்து 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா டிசி பஞ்சாப் கூடங்க 2 டீமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுக்கு நம்ம சென்னை டீமில் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் அதிரடியாக எல்லா பிளேயருமே மாற்ற போகிறதா தகவல் வந்து வெளியே இருக்குங்க. அப்படியே நீங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சென்னை டீமில் நம்ம கன்வே வரணும் ரசிகர்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்த மாதிரியே கன்வே வந்து ஓப்பனிங் வந்து ஆட போகிறாருங்க. அதே மாதிரி அடுத்த மேட்ச்சில் நம்ம கன்வே ருத்ராஜ் தாங்க ஓப்பனிங் ஆடுறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குங்க. ஓப்பனிங் ஆடுனா நம்ம ரச்சின் ரவீந்திராவை 1 டவுன் வந்து ஆட வைக்க போகிறதாவும் தகவல் வெளியே இருக்குங்க. அப்படியே இதையும் சொல்லியிருந்தேன். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா கன்வே ரச்சின் ரவீந்திரா ஆடுறதுக்கு தான் 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுதாங்க. நம்ம ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 1 டவுன் தான் ஆட போகிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சென்னை டீமில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக நம்ம இளம் பிளேயரை வேற உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வன்சி பேடி தாங்க. உண்மையாக செமையான ஒரு அதிரடி பேட்ஸ்மேனுங்க. நம்ம சென்னை டீமில் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து பேட்ஸ்மேன் சரியாக விளையாட மாட்டாங்க. அதனால நம்ம இளம் பிளேயர் நம்ம வன்சியை வந்து உள்ளே கொண்டு வர போகிறதாகவும் தகவல் வந்து வெளியாக இருக்குங்க. அப்படியே இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கன்வே வந்து விளையாடணும்னா இங்கே நம்ம வந்து ஜெம்மி ஓவர்டன் இல்லாட்டா சாம் கரன் 2 இடத்துல யாராட்டும் ஒரு ஆளை வந்து 2 இடத்தையுமே வெளியே வச்சு தான் ஆகணும். அதுக்கு ஒரு பவுலராக நம்ம இந்தியன் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து உள்ளே கொண்டு வர போகிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குங்க. நம்ம இந்தியன் பவுலர் தாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அன்சுல் கம்போஜ் இவர் தாங்க ஆட போகிறதாகவும் தகவல் வந்து வெளியாக இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சென்னை டீமோட பெஸ்ட்டு பிளேயிங் லெவனை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. யார் பெஸ்ட்டான 11 வந்து கமெண்ட் பண்ணாலும் பார்க்கலாங்க.